ஓய்வு பெற்ற நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் உலக சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட்ஸ் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறவிருந்த போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட்ஸ் தொடரில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் என 6 அணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற நட்சத்திர வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் அமைந்துள்ள எட்ஜ்பேஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மூத்த வீரர்கள் சிலர் பங்கேற்க மறுத்ததால் போட்டி ரத்து செய்யப்படுவதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இப்போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் உள்ளிட்ட வீரர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தென்படாததால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரையில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடலிலிருந்து சூரியன் உதயமாவதைப் போல் தோன்றும் காட்சியை புகைப்படம் எடுக்க செல்போன்களை ஏந்தியபடி நீண்ட நேரமாக காத்திருந்தனர். இருப்பினும் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தென்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.